Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 772 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டு வரைக்கும் உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதே நேரம் வெளியில இங்க ஊர் மக்கள் யாராலையுமே நம்ப முடியல. இன்னைக்கு கண்டிப்பா நல்ல நாளா தான் இருக்கணும், சொல்ல போனா மிராக்குலஸான நாளுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. உள்ள நடந்த மேட்டர் எப்படி அதுக்குள்ள வெளியே தெரிஞ்சுன்னு பார்த்தா அந்த விஷயம் எல்லாம் ஒன்னும் தெரியல. இரவும் பகலும் ஒண்ணு சேர்ந்துச்சுல்ல, அதான் நம்ம டியூக்கும் கேட் வைப்பரும். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நேருக்கு நேரு பார்த்தானுங்க, நான் மாத்தி மாத்தி மண்டை உடைற அளவுக்கு சண்டை போட்டுக்குவானுங்க. ஆனா இப்ப ஒண்ணு சேர்ந்தது அவங்க யாராலையும் நம்ப முடியல. இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த மாதிரி நிஜமாவே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களான்னு அவங்களுக்கே டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மாங்க மாட்டானுங்க, மாங்கன்னு சண்டையை போட்டுருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி டியூக்கும் மாஸ்டர் கேட் வைப்பரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒன்னா சேர்ந்து ஒரு லாங்கான ஜேர்னிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. வந்ததுல இருந்து சரி ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் அப்படி ஒரு சண்டை. எப்ப பாத்துக்கிட்டாலும் சரி மாத்தி மாத்தி கொல்ற அளவுக்கு அடிச்சுக்கிறானுங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்போது கேரட் பிறக்கவே இல்லை. வாண்டா பெட்ரோல்லாம் சின்ன பசங்க அப்படின்னா எத்தனை வருஷமா மாத்தி மாத்தி சண்டையை போட்டுருக்கானுங்கன்னு பாருங்க. எப்ப இந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் இந்த கண்ட்ரிக்குள்ள வந்தாங்களோ அப்போத்துல இருந்தே இவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா போயிட்டு இருக்குது. சோ ஊர் மக்கள்லாம் சந்தோஷத்துல கிங்குங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதை கொண்டாட ஒரு பெரிய விருந்து ஒண்ணு நடத்தணும்னு சொல்லி எல்லாம் சாலியா தொண்டை வெளியே ஏத்திட்டு இருப்பாங்க. மெயினா இதுல சில பேருக்கு சந்தோஷம் என்னன்னா, இனிமேட்டு பகல் டைம்ல தான் தூங்கணும், நைட்டு டைம்ல தான் தூங்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல, எந்த டைம்ல எப்ப வேணாலும் போய் தூங்கலாமே. மொத்தத்துல அவனுங்க சண்டை போறேன்னு ஊர் மக்களை ஒரு வழி பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, ஊருக்குள்ள இப்படி ஒரு மேட்டர் போயிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க லூஃபி எல்லாத்துக்கிட்டையும் இப்ப நம்மளோட காமனான எனிமி யாரு, கைடோ. அவனை டாக் ஸ்டோமு, கேட் வைப்பரு, மோமோ, கின்னு, காஞ்சிரோ, அப்புறம் அந்த நிஞ்சா, ரஃபால்கர்லான்னு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து கைடோவை தோக்கடிக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு. அதனாலே இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுவான். எப்பவுமே எதுக்காகவும் தலகுனிய கூடாது. அலையன்ஸ்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புமா. ஆமா, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு பச்சை பச்சையா திட்டுவான். இப்ப லூஃபிக்கு எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து சண்டை போறது ஓகே தான், ஆனா ஒரு கண்டிஷன் வைப்பான். அதை கேட்டவொன்னு எல்லாத்துக்குமே அள்ளு விடும். ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை சொன்னான்னா அது நமக்கு ஒத்து வரமா வேண்டாமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிருப்பானுங்க. ஆனா இப்ப ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன் சொன்னவனா தான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, அப்படி என்ன கண்டிஷன் கேட்டா, நம்ம டீம்ல ஒரு க்ரூ மெம்பர் இல்லையாச்சே, அதான் சஞ்சி. இதை கேட்டோன்னு டியூக் என்னாச்சு ஏதாச்சுன்னு பரபரப்பா கேட்பாரு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது நைட்டு. அந்த டைம்ல தான் மனுஷன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பானே. ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துருச்சுன்னு அந்த கப்பன் வந்தது, இன்விடேஷனை காமிச்சது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சஞ்சய் கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாத்திட்டு அவன் அங்கேயே இருந்துகிட்டது. எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவாங்க. டியூக் எல்லாம் ஆடி போயிருவாரு. பிக்மம் கூட பஞ்சாயத்தான்னு இவங்களே அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, அட ஆமா சஞ்சியை காணுமேன்னு. இப்ப கண்டிஷனே அதான், லூஃபி போய் சஞ்சியை காப்பாத்தி திரும்பி கூப்பிட்டு வந்துருவான். அது வரைக்கும் இவங்க கைடோ கூட சண்டைக்கு போக கூடாது. அவனை காப்பாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா சண்டைக்கு போய்க்கலாம். இதான் கண்டிஷனும்பா. இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் மாதிரி தெரியல. ஒன்னும் பஞ்சாயத்துல நாங்க வெயிட் பண்றோம். அண்ட் சஞ்சியுமே இவங்க குரூப்ல கொஞ்சம் பெரிய ஆள் தானே, இவங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு நம்மளால சமம். அப்படி இருக்கும்போது அவனை எப்படி விட முடியும்? ஒன்னு ஜோரோ குறுக்கால நான் 2000 பேர்த்துக்கு சமம்பா, நமி பொட்டனிலே ஒரு போடு மூடுறா மூடுன்னு. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, அவன் இவங்களுக்கு தேவைப்படுற ஆள் தான், ஆனா அவன் மாட்டிட்டு இருக்க இடம் பிக்மம். ஆல்ரெடி இவங்க கைடோங்கிற ஒரு எம்பரர் கூட தான் சண்டைக்கு போறாங்க. அவனுக்கு ஈக்குவலான பவர்ல இருக்கவ தான் இந்த பிக்மமும். அவகிட்ட சண்டைக்கு போறதும் ஒன்னும் சின்ன காரியம்லாம் இல்ல. பெரிய போரே நடத்தினாதான் சஞ்சயை காப்பாத்தி கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நம்ம பையன் அங்க போய் சண்டையெல்லாம் போட போறது இல்ல. அந்த பெக்கோம்ஸ் இருக்கானே, அவனை யூஸ் பண்ணி மைஸ் மாதிரி அப்படியே உள்ள போய் சைஸா நம்ம சஞ்சய் கிட்ட பேசி நைஸா அவனை வெளியில கூட்டி வந்துடலான்னு ஒரு பிளான். எது அவனா? ஆமா அவனே தான் சொல்லி இவங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஜாக்கு கப்பலை காட்டுறாங்க. அவன் இப்ப ஜோவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த யானையும் பார்த்துட்டானுங்க. அந்த ஆட்டு மண்டையன் ஜாக்க பார்க்க வந்திருந்தானே, அவனை அந்த ஜாக்கு கட்டி தொங்க விட்டுருப்பான். ஏன்னா இவங்க போனதுக்கு அப்புறம் அவனை அங்கே இருந்து அந்த ரைஸோவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர சொல்லியிருப்பானுங்க. ஆனா தேட ட்ரை பண்ணாங்க. பட் நம்ம ஆளுங்க வந்ததுனால அடி திரிய விட்டுட்டாங்கல்ல. சோ வேற வழி இல்லாம அங்க யாருமே இல்லன்னு வந்து சொல்லிட்டானுங்க. பட் ஜாக்குக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதனால தான் ரைஸோவை தேடி ரிட்டர்ன் வந்திருக்கான். ஆட்டு மண்டையன் ரிட்டர்ன் வந்து இப்படி ஒரு கதையை சொல்லுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா மிங் பீப்பிளை பத்தி ஜாக்குக்கு நல்லாவே தெரியும். அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அடி பண்ணியவும் மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஒரு வேலை தப்பிச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கேஸ்ல மாட்டினவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி இருந்தாங்கன்னா இவங்க பண்ண வேலையெல்லாம் வேஸ்டா போயிருக்கும்லங்கிற மாதிரி ஜாக்கு கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த ஆட்டு மண்டைய அங்க என்ன நடந்துச்சுன்னு எதையுமே சொல்லாம விட்டுருக்கான். ஜின்னு பார்த்துட்டு பதறுவா. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் ஸ்டார் ஹேட்ஸ் அங்க வந்து அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டாங்கன்னு. இப்ப மட்டும் அந்த மேட்டரை இவன் மட்டும் அவங்க கிட்ட சொன்னா அவ்வளவுதான், ஜாக் அந்த ஆட்டு மண்டையனோட தலையை திருகி போட்டுருவான். இவங்கெல்லாம்
வந்ததா தான் அந்த ஜாக் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க அடிச்சு விரட்டினாங்கிற மேட்டர் தெரியாது. அது தெரிஞ்சாலும் சங்கு கன்ஃபார்ம். ஜாக்கை பொறுத்த வரைக்கும் யாரையாச்சும் கொல்ல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் கொல்றத ஸ்டாப் பண்ணவே கூடாது. அப்படி கருணை காட்டி விட்டாங்கன்னா மறுபடியும் ரிவெஞ்சுங்கிற பேர்ல வந்து உசுர் எடுப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் கொல்லுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். அவங்க ஆளுகளுக்கெல்லாம் என்ன ஒரு கான்பிடென்ட்னா எப்படி அந்த மிங்ஸுங்க இவனுங்க போட்ட புகையில சிக்கி வீக்கா தான் இருப்பாங்க. அதனால எப்ப வேணாலும் போய் அவங்கள கொடூரமா கொல்லலாங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லுவானுங்க. ஆனா ஜாக்கோட பிளானே இப்ப அது இல்ல. எதுக்கு தேவையில்லாம போய் அவனுக்கு கூட சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரே அடியா சோழிய முடிச்சிடலான்னு அந்த யானையவே கொல்ல முடிவு பண்ணிட்டான். இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்க யானையை எப்படி கொல்ல போறான்னு ஜின்னெல்லாம் ஆடி போயிருவா. ஆனா அவன் முடிவு பண்ணிட்டான். லுக் விடும்போதே தெரியுது இல்ல விளக்கண்ண டோஃப்ளமிங்கோவை காப்பாத்த போறேன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு அங்க ஒண்ணு கிண்டம் உள்ள ஒண்ணு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ரிட்டன் இங்கே வந்திருக்கான் பாத்தீங்களா. சரி என்ன கன்றாவியோ. அதே நேரம் இங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன நேரா ஊருக்குள்ள வர வேண்டியதானே. அப்படி பொறுமையா பொடி நடையா ஜாலியா பேசிக்கிட்டே வரும்போதுதான் கேட் வைப்பருக்கு ஷாங்க்ஸ தெரியுங்கிற மேட்டர் அப்பதான் தெரியும். சரின்னு டியூக்கு கிட்ட போய் கேட்டா அவருமே தெரியும் பாரு. அதே புறான்னு கேட்டா கோல்டி ரோஜர் கப்பல்ல டிராவல் பண்ணும்போது இவங்க எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்களாமா. இதை கேட்டவனே இன்னும் தூக்கி வாரி போடும். பைரட் கிங்கோட க்ரூல இவங்களும் மெம்பரா இருந்திருக்காங்களான்னு. என்னங்கடா இது இப்படி குட்டியா குழப்பறீங்கன்னு கேட்டா ஆக்சுவலா க்ரூ மெம்பர்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த கப்பல்ல மட்டும் இல்ல இன்னும் இவங்க ஏகப்பட்ட கப்பல்ல போயிருக்காங்களாமா. அதுவும் வார்டன் கூட. கோல்டி ரோஜர் கூட போறதுக்கு முன்னாடி இவங்க ஒயிட் பியர்டோட கப்பல்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து இவங்க ரோஜர் கூட போய் சேர்ந்திருக்காங்க. அந்த டைம் எல்லாம் இவங்க ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க. அதுக்காக பெருசா சண்டை போறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. அப்ரெண்டிஸா இருப்பானுங்க. எப்படின்னா ஷாங்க்ஸும் பகியும் இருந்தாங்களே அந்த மாதிரி. உடனே உசோப் இந்த மேட்டரை அடிச்சு புடிச்சு அவன் டைரியில எழுதி வச்சுக்குவான். ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயமாச்சு. என்ன அவங்க கூட டிராவல் பண்ணாலும் இவங்க மிஸ் பண்ண ஒரே விஷயம் அந்த கடைசி தீவான ராப்டலுக்கு போகாம இருந்ததான். அட இருங்கையான்னு சொல்லிட்டு உசோப்பு நோட்ஸ் எடுப்பான். ஃபர்ஸ்ட் இவங்க ஒயிட் பியர்ட் கப்பல்ல ஓடன், டியூக்கு, மாஸ்டர் வைப்பர் இவங்க எல்லாரும் ஜாலியா டிராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓடன் ரோஜர் கூட போய் சேர்ந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அவங்க கூடவே போய் ஒட்டிட்டாங்க. அந்த டைம் எல்லாம் இவங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாமா. ஏன்னா டெய்லியுமே அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். புதுசு புதுசான ஸ்பீஷீஸுங்க, கிளைமேட் சேஞ்சு, அது இதுன்னு இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க. ஸ்கை ஐலாண்டுக்கு போனது, ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போனது, அது எல்லாத்தையும் அந்த ஐலாண்டு பேரை சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஸ்கையில வாட்டரு, ஃப்ளோட்டிங் ஐலாண்டு அப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி சொல்லுவானுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் என்ஜாய்மெண்ட்டோடையும் ஜாலியா அட்வென்ச்சர் பண்ண காலம் அது. இதெல்லாம் சொல்லும் போதே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஓவரா ஆட்டம் போடுவானுங்க. அட சண்டால பயிலா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாண்டா மாத்தி மாத்தி கொண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள இப்படி பச்சவந்தியை விட கேவலமா ஒண்ணு சேர்த்துட்டீங்க அப்படின்னு உசோப்பு பச்சை பச்சையா கேட்பான். சரி அவங்க எல்லாம் அப்படி பெரிய பெரிய கப்பல்ல போயிருக்காங்க. கின்னு, காஞ்சிரோ, ரைசோ இவங்க எல்லாம் ஒயிட் பியர்ட் கப்பல்ல டிராவல் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. இவங்க எப்பவுமே லேண்ட் ஆஃப் ஃபானோ கிங்டம்ல தான் இருப்பாங்க. அண்ட் ஓடனை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவானுங்களாமா இந்த மாதிரி பைரட் கப்பல்ல போக வேண்டான்னு. ஆனா கேட்க மாட்டாரு. அப்புறம் தான் இன்னொரு மேட்டரையும் சொல்லுவானுங்க. அவனுங்க இருக்கும் போதும் லேண்ட் ஆஃப் ஃபானோங்கிறது ஒரு க்ளோஸ்ட் ஐலாண்ட் தான். வேற எந்த கண்ட்ரிஸ் கூடயுமே இன்டராக்ட் பண்ண மாட்டாங்களாமா. இதுக்கு மூடிக்கிட்டு கைடோவே இருந்து ஆண்டுட்டு போயிடலாம் போல. ரெண்டு பேரும் ஒரே வேலையை தானே பண்றானுங்க கொய்யாலைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில போனா அது வந்து ஒரு கிரைம். இந்த கிண்ணெல்லாம் நம்மளால மீட் பண்ணும்போது பைரட்டா அவனுக்கு ரொம்ப கேவலமானவனுங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசினால. ஆனா இவங்க ஆளுகளே கப்பல் விட்டு கப்பல் அங்க இங்கன்னு ஜம்ப் பண்ணி எவ்வளவு மாறி இருக்காங்க. அதெல்லாம் இவனுக்கு தெரியாது கொய்யால. அண்ட் ஓடனுக்கு அந்த கண்ட்ரியோட லால ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. அதனால தான் அவர் அதை பெருசா மதிக்கவே இல்லை. அண்ட் இந்த ஒயிட் பியர்டு, கோல்டி ரோஜர்லாம் லேண்ட் ஆஃப் ஃபானோக்கு வரும்போது அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க உண்மையாவும் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் தான் இருந்தாங்களே தவிர யார்ட்டையும் மோசமாவோ இல்ல தப்பாவோ நடந்துக்கல. ஆனா அவங்க கூட இவங்க கிங்கு போவாருன்னு கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. லூஃபி சரி விட்டு தொலைங்க போய் தொலைஞ்சிட்டாரு. அவங்க எல்லாத்துக்குமே ஷாங்க்ஸ பத்தியும் ரெய்லிய பத்தியும் தெரியும் தானே கேட்பான். அது எப்படி தெரியாம இருக்கும், நல்லா தெரியும் பாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அவனுக்கு ஆட்டத்தை இன்னும் நிறுத்தல. அதான் டியூக்கும் கேட் வைப்பரும் ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருப்பானுங்க. எப்படின்னா அந்த RRR படத்துல நாட்டு கூத்துன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்களே அதே மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம பிராங்கி வந்து நீங்க மட்டும் அந்த ரோஜரோட கப்பல்ல ஏறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஜாக்சன் கப்பல். அதை ரெடி பண்ணது என்னோட டீச்சரான டாம் தான். அது ஒரு சூப்பரான கப்பல்ல ஒண்ணு அப்படியே அசந்து போயிருவானுங்க. எது டாமோட பியூப்பலா நின்னு என்ன பண்றது மனுஷனை ரோஜருக்காண்டி கப்பல் செஞ்சு கொடுத்தவன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆளுங்க வீம்புக்குன்னே மூஞ்சி வீங்கிற அளவுக்கு வச்சு அடிச்சு போட்டு தள்ளிட்டானுங்க. உடனே இவன் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி நீ முடிச்சிட்டியா அடுத்து நான் வரேன்னு ப்ரூக் இடையில போந்து உங்க எல்லாத்துக்கும் குரோக்கஸ்ங்கிற ஷிப் டாக்டரை பத்தி தெரியுமான்னு கேட்பான். அதான் ரக்கூன்குள்ள இருந்து அந்த வேலை நல்லபடியா பாத்துக்கிட்டாரே அவர் தான். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே இடையில நமி போந்து இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி ப்ரூக் இன்னொரு மேட்டர் அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு நேரா அவங்க ரெண்டு ஒருத்தையும் போய் அந்த 4 ரோட் பான கிளிஃபையும் இவங்க கலெக்ட் பண்ணாங்கன்னா ஆஃப்டலுக்கு போற வழி தெரியும். அதெல்லாம் எப்படியாச்சும் மண்டைய உடைச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வைங்க. ஆனா அது போற ரூட் பஞ்சாயத்தா இருக்கும் போலயேன்னு அவளோட லாக் போஸை காட்டுவா. அது ஒரே மாதிரி நின்றுட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த 3 நீடில வச்சுதான் இவங்க எந்த ஐலாண்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணி போவாங்க. ஆனா இப்போ அவங்களால அடுத்த ஐலாண்டை ட்ராக் பண்ண முடியாமா. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேப்பா. எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. சரி இதுக்கப்புறம் அவங்க எப்படி பிளானை போட்டு அடுத்த தீவுக்கு போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.